தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழை நீரில் நனைந்து முளைத்த நெல்மணிகளை கையில் ஏந்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவக்குடி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழை காரணமாக தேக்கமடைந்த நெல் மூட்டைகளில் தண்ணீர் புகுந்து நெல்மணிகள் முளைத்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், இந்திய உணவு கழக அதிகாரிகள் நேரடியாக கள ஆய்வு செய்து ஈரப்பதத்தை காரணம் காட்டாமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தேவையான இடங்களில் விடுமுறை இன்றி நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய கோரிக்கை விடுத்து முளைத்த நெல்லை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காவிரி சமவெளி மாவட்டங்களில் கோடை நெல் சாகுபடி முடிந்து அறுவடை மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இயற்கையாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்ட நெல்லெல்லாம் அப்புறப்படுத்தப்படாமலும் இருக்கிறது. லாரிகள் வரவில்லை. இங்கே நெல் குவிந்து கிடைக்கிறது. தொடர்ந்து பெய்கின்ற மழையின் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் மருத்துவக்குடி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகள் எல்லாம் முளைத்து விட்டன. இது மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பை விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது. தமிழ்நாடு அரசு உடனடியாக மத்திய அரசை அழைத்து இந்திய உணவு கழகத்தினுடைய அலுவலர்களை நேரடியாக பார்வையிட அழைக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் ஈரப்பதம் இருக்கிறது என்று விவசாயிகளின் நெல்லை ஏற்பதற்கு புறக்கணிக்க கூடாது. எந்த விதமான தடையும் இல்லாமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும். உடனுக்குடன் நெல் கொள்முதல் நிலையங்களிலே இருக்கின்ற மூட்டைகள் அப்புறப்படுத்த வேண்டும். இதனால் ஏற்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார இழப்பினை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஈடுகட்ட வேண்டும். இல்லை என்றால் விவசாயிகள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கிறது.